ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு FaTRenDZ. இன்றைக்கி ரொம்ப ஃப்ளஃபியான அவுட்டில் கொஞ்சம் கிறிஸ்பியாட்டு இருக்கிற மெதுவடை நல்லா டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி டிப்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே இந்த வடை எப்படி பண்ணுறது சட்டுன்னு பார்த்துடலாம். நோன்பு திறக்கிறதுக்காக நான் இந்த வடை பண்ணியிருந்தேன். இதில் 2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். 2 கப் உளுந்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். நல்ல தண்ணீர் ஊற்றி ஒரு 3 மணி நேரம் அப்படியே வச்சுட்டேன். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அப்படியே வச்சிடணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொங்கி கிடச்சிது. உளுந்து எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணீர்லேருந்து உளுந்தை எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும். எல்லா உளுந்தையும் சேர்த்துட்டு நம்ம தண்ணீர் தெளிக்க போகிறோம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் 2 தடவையாட்டு தண்ணீர் தெளித்து கூட இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய ஜாரை எடுத்துருந்ததுனால இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஒரு 5 நிமிஷம் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் பல்ஸில் போட்டு எடுத்துட்டேன். இது கூடவே நம்ம 2 பொருள் சேர்க்க போகிறோம். நான் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு இருக்குல்ல, சாம்பார் பருப்பு, அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் 1 ஹவராட்டு ஊற வச்சுருந்தேன். முங்குற அளவு தண்ணீர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதையும் இப்போ சேர்க்க போகிறோம். பாதி அரைஞ்சிடுச்சு உளுந்த வடைக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த சாம்பார் பருப்பையும் பச்சரிசியும் சேர்த்துட்டு இப்போ கிரைண்ட் பண்ணிக்கணும். நான் இதிலையே தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துருவேன். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலையே அரைஞ்சிரும். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பாதி கேரட் துருவி சேர்த்துருந்தேன். அப்புறம் ஒரு 10 நல்ல மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா தட்டி இது மாதிரி சேர்த்துக்கிட்டேன். பொடியாக சேர்க்காமல் இது மாதிரி தட்டி சேர்க்குறதுனால இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நான் இது மாதிரியே சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த உளுந்த வடைக்கு மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறம் தான் இதில் சேர்க்கும் பொருள் எல்லாமே சேர்த்துக்கணும். அப்போ தான் வடை நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும். நான் ஒரு துண்டு இஞ்சி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு பாதி அளவு கேரட் தான் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு, ஃப்ரெஷ் கறி லீஃப் இருந்தால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. நான் 2 நாள் முன்னாடி உள்ள கறி லீஃப்னால் இந்த கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். நறுக்கி சின்ன சின்னதாக சேர்த்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஆல்ரெடி உளுந்து கிரைண்ட் பண்ணும்போது உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ நான் இப்போ உப்பு பார்த்துட்டு நோம்பு டைம்னால் அப்புறமா சேர்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு, இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்துடுச்சு. சூடு வந்ததும் கையை தண்ணியில் நல்லா முக்கி எடுத்துட்டு இது மாதிரி வடையை சேப்பாடு தட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இன்றைக்கி மாவு தண்ணியாக வந்துடுச்சு. ஸோ சேப்பு கொஞ்சம் மாறிடுச்சு. மிக்ஸி ஜார் பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுனால இது மாதிரி கிடச்சிது. எப்பவும் போல் சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துருந்தா இன்னும் சேப்பாகவே வந்திருக்கும். சேப்தா இல்லையே தவிர நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. என்னோட மாமியார் உளுந்த வடை செமையாக பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறது மாதிரி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிது. இது கூட நான் வெள்ளை சட்னி இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாகவே வச்சுருந்தேன். நான் பொதுவாகவே கடலை சட்னிக்கு வத்தல் மிளகாய் சேர்த்து சிவப்பாக செய்வேன். இன்றைக்கி என் சிஸ்டர்லாம் சொன்னாங்க பச்சை மிளகாய் சேர்த்து செய்யலாம் அப்படி சொல்லிட்டு. நம்ம கூட இருக்கிறவங்க இப்படி டிப்ஸ் எல்லாம் சொல்லி தரும்போது இன்னும் நம்ம சமையல் ருசிக்கும் இல்லையா? ஸோ நான் இது மாதிரி பண்ணினேன். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க. இன்னும் ஒரு ஹெல்த்தியான வீடியோவில் சந்திக்க வரேன். டேக் கேர், பாய். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.